என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயருக்கு எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில், எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் யாருக்கு இந்த வசனத்தை குறிப்பிட்டு காட்டுகிறார்? வேலை செய்கிற வேலையாட்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இதை சுட்டி காட்டுகிறார். நீங்கள் ஒரு இடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களா? உண்மை உள்ளவர்களாய் அங்கு நடந்து கொள்ளுங்கள். உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்புகள், கடமைகளை மனுஷனுக்கென்று அல்ல கர்த்தருக்கென்று செய்ய ஆரம்பியுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். சில பேரை நாம் பார்க்க முடியும், தங்கள் வேலை செய்கிற இடத்திலே அந்த முதலாளிக்கு நஷ்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றே சில பேர் செய்ய ஆரம்பிப்பார்கள். ஏனென்றால் அந்த வெறுப்பு அவங்களுக்கு காணப்படும். ஒருவேளை உங்களுக்கு சம்பளம் குறைவாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு நியாயமான முறையில் நிறைய காரியங்கள் கிடைக்காம இருக்கலாம். அதனால் நீங்கள் அந்த இடத்துல நேர்மையற்ற முறையில் நடந்து கொள்ளாதிருங்கள். ஏனென்றால் கர்த்தருக்கென்று நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொல்லி உங்கள் காரியங்களை செய்ய ஆரம்பியுங்கள். ஏனென்றால் பரலோகத்தின் எஜமான் உங்களுக்கு நிறைவான பலனை உங்களுக்கு தர ஆரம்பிப்பார். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் வேலை ஸ்தலத்திலே கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாயிரு. கர்த்தருக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். நிச்சயமாய் உலகத்தின் எஜமான்கள் உங்களை கைவிட்டாலும் பரலோகத்தின் எஜமானாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கைவிட மாட்டார். நிறைவாய் உங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.